எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மைத்ரேய முகூர்த்தன்றது என்னதுன்னா, இது மாதத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை 3 தடவை வரும். இந்த முகூர்த்தத்தில் வந்து நம்ம எவ்வளோ பணம் எடுத்து வைக்கிறோமோ அவ்வளோ பணமும் பெருகும். அதாவது ரூபாய் கூட நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது பல மடங்காக பெருகும். ஏன்னா அது பெருகிற நேரம், பணம் பெருகிற நேரம். அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சோம்னா பல மடங்காக பெருகும். இதுதான் வந்து செல்வந்தர்கள் பின்பற்றக்கூடிய சூட்சும நேரம். நிறைய கடன் அவங்களும் கடன் வாங்காமலாம் கிடையாது. கடன் வாங்காமல் யாருமே கிடையாது. கடன் வாங்கி தான் எல்லாமே பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த நேரத்தை வந்து கடைபிடித்து தன்னோட கடனை வந்து அடைக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இந்த சூட்சும நேரம் இது சித்தர்கள் கண்டுபிடிச்ச சூட்சும நேரம். இந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த பணத்தை நம்ம எடுத்து வைக்கும்போது பல மடங்காக பெருகும். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட கடனை நீங்கள் அடைக்கலாம், எளிதில் அடைக்கலாம். அதாவது நீங்கள் உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா அசல் தொகையை கொடுக்கலாம், கொஞ்சமாக கொடுத்தா வாங்கிக்குவாங்கண்ணா. இல்லைன்னா நீங்கள் ரூபாயோ இல்லை எவ்வளவோ உங்களால் முடிஞ்சதை எடுத்து வைக்கலாம். நான் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், ஜூன் 1 நள்ளிரவு இரவு நேரத்தில் வருது. இரவு நேரத்தில் வந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் முடியுது. அந்த நேரத்தில் நீங்கள் அலாரத்தை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு 10 ரூபாயோ ரூபாயோ உங்கள் கடன் கொடுக்க வேண்டிய நபரோட பேர் எழுதி வச்சுக்கோங்க. அவங்க பேர் எழுதி வச்சு அந்த கவருக்குள்ளே வச்சுருங்க. இல்லை பேங்க்காக இருந்தால் பேங்க் நேம், இல்லை நகை அடகு வச்சுருந்திங்கன்னா அந்த அடகு கடை நேம் எழுதி அதை வச்சுருங்க. இந்த நேரம் நள்ளிரவு நேரன்றதுனால கொஞ்சம் கஷ்டம் சில பேருக்கு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அலாரத்தை செட் பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்தில் அந்த பணத்தை மட்டும் நீங்கள் வேண்டிக்கிட்டு எடுத்து வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.